மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவுடைய கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமாரை காவல்துறை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்டயே தவறான முறையில மெசேஜ் பண்ணதா சொல்லி அவருடைய நண்பர்களே அவரை கையும் களவுமா பிடிச்சி அவரோட வாயாலேயே உண்மைகளை சொல்ல வச்சு அந்த வீடியோவும் எடுத்து ஸ்ரீ விஷ்ணுகுமாரோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை பத்தி ஸ்ரீ விஷ்ணு போலீஸ்ல புகார் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது எதுவுமே நானா பேசினது இல்ல, அவங்க என்ன மிரட்டி பேச வச்சாங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட கோடி கணக்குல பணம் கேட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஃப்ரெண்டோடைய தங்கச்சிக்கு மெசேஜ் அனுப்புனது எல்லாமே உண்மைதான். நிறைய பேரு நான் அஷ்மிதாக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அஷ்மிதாக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி உறவுகள்ல நிறைய இருந்திருக்கேன். அஷ்மிதா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பி கிரேட் படங்கள் பண்ணியிருக்கா. இதெல்லாம் வேண்டான்னு தான் அவளை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தேன். நாங்க லிவிங்ல இருக்கும்போதே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. சோ நான் என்னோட முதல் பொண்ணுக்காக தான் அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன். அந்த 2 பசங்களுமே அஷ்மிதாக்கு பயந்து தான் அவங்க கூட இருக்காங்க. ஏன்னா அஷ்மிதா என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா அப்படின்னு அந்த 2 பசங்களுக்குமே தெரியும். அதுக்கு பயந்து தான் அவங்க 2 பேரும் அவ கூட இருக்காங்க. என்னோட ஃபிளாட்ல இருக்க ஒரு உயர் அதிகாரி கூட அவங்க தொடர்புல இருந்தாங்க. அவருக்குமே அந்த வீடியோ வெளியானதுல ஒரு தொடர்பு இருக்கு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன். ஆனா யாருமே எஃப்ஐஆர் போடல. இப்படி ஒரு சூழ்நிலையில ஸ்ரீ விஷ்ணுகுமாரை கைது பண்ணிருக்காங்க. அஷ்மிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில அவர் கைது செஞ்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.